சந்தோஷம். மீண்டும் இவருடைய அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றார்கள். சுமதி மற்றும் செல்வா, தமிழ் சந்தோஷம் ராஜேஸ்வரி ஆலயம். சுமதி மற்றும் செல்வா உடனே வாங்க. சந்தோஷம். என் பேர் சுமதி, என் கணவர் செல்வா. இப்போ தூதர் சக்தி ஜோதி சொல்லிகிட்டு இருந்தார், ஒரு 12 வயசு குழந்தை இந்த ஸ்கூலில் இருந்து இறந்துட்டாங்கன்னு. அவங்க எங்கள் குழந்தை தான். அவங்க போன வருஷத்துலேருந்து ஸ்டாண்டர்ட் 5லேருந்து இங்கே தான் எவ்ரி ஃப்ரைடே தூதர் சக்தி ஜோதி வந்து யோகா மெடிடேஷன் கிளாஸ் நடக்கும்போது அவங்க கலந்துக்குவாங்க. அப்போ நம்ம எப்படி இந்த கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணேன்னா, ஒரு தடவை அவங்க கிளாஸ் டீச்சரே ஒரு தூதர் தான், தூதர் வாசுகி. ஒரு தடவை ஒரு ஃப்ரைடே வந்து அவங்கள பார்க்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி யோகா மெடிடேஷன் கிளாஸ் நடக்குது எவ்ரி சாட்டர்டே ராஜராஜேஸ்வரி கோயிலில், நீங்கள் வந்து கலந்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்போலேருந்து போவோம். நான், என் வீட்டுக்காரரு, என் மகள்லாம் எவ்ரி ஃப்ரைடே இங்கே செய்வாங்க. சனிக்கிழமை வந்து எங்கள் கூட கோயிலில் வந்து ஜாயின் பண்ணி செய்வாங்க. அப்போ அவங்க ஸ்டாண்டர்ட் 5 செய்ய நல்லா படிப்பாங்க. நம்ம கூட ஃபாஸ்ட் பண்ண மாட்டோம் படிக்க. அவங்களே படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களே புக்கு எடுத்து படிப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பரிச்சை டைம்லாம் அவங்க தியானம் பண்ணிவிட்டு அவங்களுக்கே தெரியும் ஒரு மலாய் கட்டுரை, ஒரு தமிழ் கட்டுரை என்ன வரப்போகுதுன்னு. அவங்க ஈவினிங் நம்ம மெடிடேட் பண்ணும்போது எங்கள் கூட மெடிடேட் பண்ணிட்டு அவங்களே புக்கு எடுத்து படிப்பாங்க. படிச்சுட்டு மறுநாள் வந்து சொல்லுவாங்க பரிச்சை முடிஞ்சு, அம்மா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் என்ன மெடிடேட் பண்ணி நினச்சனோ அந்த கட்டுரை தான் வெளியே வந்திருக்குன்னு எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. இப்போ நல்லா படிச்சுக்கிட்டு நல்லா தியானம் பண்ணுவா. நல்லா தியானம் பண்ணிவிட்டு இந்த வருஷம் அவங்க ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் 6 ஸ்டூடெண்ட்டு. அப்போ இந்த வருஷம் வந்தோடனே 5 தடவை தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு தடவை தியானம் பண்ணுவாங்க, 1 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு தியானம் பண்ணுவாங்க, 5 மணிக்கு. இப்போ யூபிஎஸ்ஆர்னால ஈவினிங் கிளாஸஸ் வேறு நடக்குது, டியூஷன் வேறு போவாங்க, நைட் கிளாஸஸ்லாம் வேறு இருக்குது. அப்புறம் ஈவினிங் ஒரு தடவை செய்வாங்க, ராத்திரி வந்து ஒரு தடவை செய்வாங்க, படுக்க போகும்போது இன்னொரு தடவை செய்வாங்க. ரொம்ப 5 தடவை ரொம்ப தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் செய்யணும் இல்லையோ அவங்க 5 தடவை எப்படின்னாச்சும் செஞ்சுருவாங்க. அவங்க நல்லா படிப்பாங்க, டீச்சர்ஸ்க்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் இந்த வருஷம் ஸ்டாண்டர்ட் 6 வந்தோடனே டீச்சர்லாம் வந்து சொல்லிட்டாங்க, ரொம்ப அமைதியாக ஆகுறாங்க கிளாஸில், யான்னு தெரியல. ஆனால் படிப்பு, அவங்க ஹோம் ஒர்க்கு ரொம்ப நல்ல பிள்ளை, அமைதியான பிள்ளை. கிளாஸ் டீச்சர்ஸே சில சமயம் அவங்கள தான் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுவாங்க. அவங்க ஹேண்ட் ரைட்டிங் சரி, அவங்களோட பிஹேவியர் சரி சொல்லுவாங்க, வெரி குட் ஸ்டூடெண்ட். ஒரு தடவை எங்களே கூப்பிட்டுட்டாங்க வந்து பேசும்போது, பிரின்சிபல் கூட அவங்கக்கிட்ட கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க, ஏன் அமைதியாக இருக்கு, ஏன் யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறேன்னு. அப்போ நானும் வச்சு வீட்டில் கேட்டப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லைம்மா நான் வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. நானும் டீச்சருங்களே எங்ககிட்ட கேட்பாங்க, ஏன் அவங்க அப்படி அமைதியாக போகிறாங்கன்னு. அப்போ நான் வீட்டில் வச்சு கேட்கும்போது, இல்லைம்மா இப்போ எங்களுக்கு தெரியுது, நம்ம கேட்போம், உனக்கு உடம்பு என்னாச்சும் பண்ணுதாம்மா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் டீச்சர்லாம் என்னை அப்படி சொல்கிறாங்கன்னு. அப்போ அவங்க டீச்சர்கிட்ட பேசும்போது டீச்சர் சொல்லுவாங்க, வெரி குட், அதோட ஒர்க்கு வெரி குட் ஸ்டூடெண்ட், நத்திங் டு கமெண்ட். ஆனால் என்ன ஒன்று அவங்க சொல்கிறாங்க, ஏன் இப்படி அமைதியாக போகிறா அப்படின்னு. அப்போ அவங்களும் வந்து வீட்டில் தியானம் செய்வாங்க. எப்படின்னாச்சும் இருந்தாலும் ஒரு 5 தடவை இல்லையாட்டியும் இப்போ ரொம்ப கிளாஸ் ஹோம்ஒர்க் இருக்கிறதுனால ஒரு 4 தடவை எப்படின்னாச்சும் செஞ்சிருவா. அவள் ஒரு டியூஷன் முடிஞ்சு வந்து பசியாக இருந்தாலும் சொல்லுவா, இல்லைம்மா நான் கூப்பிடுவேன், அவங்க வந்து தியானம் பண்ணிட்டு தான் இறங்கி வந்து சாப்பிடுவாங்க. அப்போ 10ஆம் தேதி 3வது மாதம் இறந்தாங்க, 9ஆம் தேதி. அப்போ அவங்க வந்து நல்லா இருந்தாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து அவங்க அப்பியரன்ஸ், அவங்க லுக்கு எல்லாம் நல்லா இருந்தாங்க. எங்களுக்கு வந்து அப்படி என்னாச்சும் ஒன்றுனா கூட நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடும், ஒன்றும் இல்லை. ராத்திரி நல்லா அவங்க படிச்சுட்டு படுக்க நார்மலாக எத்தனை மணிக்கு 10 சம்திங் படுக்க போனோம். அப்போ படுக்க போகும்போது நல்லா படுத்தாங்க. நான் அவங்க பக்கத்தில் தான் படுத்திருந்தேன். படுத்துட்டு மணி ஒரு 4 இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அவங்களே சொன்னாங்க. அப்போ உண்மையிலே அவளுக்கு ஒரு சீக்காக இருந்திருந்தா அவள் என்னை எழுப்பி, அம்மா ஐ வாண்ட் டு கோ பாத்ரூம்னு சொன்னாங்க. ஓகே, எந்திரிச்சு போயிட்டு வந்து படுத்துட்டு வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து, அம்மா வெரி ஹாட், அம்மா ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், என்ன ஹாட்டாக இருக்குமா? அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இல்லைம்மா நத்திங் அம்மா, ஒன்றும் இல்லைன்னு. அப்போ நான் என் ஹஸ்பண்ட் எழுப்பி நான் லைட்டு போட சொன்னேன். அப்படியே அவங்க பார்க்குறாங்க,
ஒரு சைட்டு ஹாட்டாக இருக்குது, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், என்ன யாஷினி என்னம்மா பண்ணுது? ஒன்றும் இல்லை, பயமாக இருக்குனாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இன்னும் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு இந்த மாதிரின்னு. அப்போ அந்த ஒளியை ஹாட்டாக இருக்குது அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருந்து நாம் என்ன செஞ்சோம், போய் துண்ணூறு வச்சோம். என் ஹஸ்பண்ட் சொன்னார், சரி போய் துண்ணூறு வைங்கன்னு. துண்ணூறு வைக்க போனோம். அவன் பயமாக இருக்குது. அந்த நேரத்தில் துண்ணூறு வைக்காதீங்க, எனக்கு துண்ணூறு வைக்காதீங்க. எங்களுக்கும் பேனிக்காக இருக்குது, ஏன் இவன் இந்த மாதிரி சொல்கிறா, துண்ணூறு வைக்காதீங்க. துண்ணூறு வச்சிட்டோன்னே அப்படியே படுத்துட்டு திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ எங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆகி நம்ம என்ன செஞ்சிட்டோம், தூதர் சக்தி ஜோதியை கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தூதர் சக்தி ஜோதியை கால் பண்ணது ரீசன் வந்து அவங்களோட பிஹேவியர் வந்து சீக்கா இல்லை வலியா எதுவுமே கிடையாது. அவங்களோட பிஹேவியர் வந்து ஒரு பயந்து மாதிரி ஒரு எங்கிள் தான், ஒரு கார்னராக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே அதனால தான் நாங்கள் வந்து தூதர் சக்தி ஜோதியை கூப்பிட்டோம். அப்போ கூப்பிட்டோன்னே அவர் சொன்னார், கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் செஞ்சாங்க. அவங்க பார்த்து அவங்க கண்ணு மொழிலாம் மேலே போய் அப்படியே ஒரு பயந்த காட்சி மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் அவங்க கை காலெல்லாம் நெல்லி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திரும்ப நம்ம என்ன செஞ்சோம், தூதர் சக்தி ஜோதியை திரும்ப கூப்பிட்டோம். அவரை கூப்பிட்டோன்னே அவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, உச்சியில் கை வச்சு நேராக மூலாதாரத்துக்கு கையை இழுங்க, பின்னால் முதுதண்டில் வழியாக இழுங்க. அது செஞ்சோன்னே அவங்க அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆரம்பித்தாங்க அதே மாதிரி ஒரு ரியாக்ஷனு. ஸோ வி ஸ்டார்ட் டூயிங் அகெயின். அப்புறம் குரு சொன்னார், இந்த ரூமில் இருக்காதீங்க, நீங்கள் கீழே கொண்டு போயிருங்கன்னு. ஸோ கீழே கொண்டு போய் நீங்கள் திரும்ப செஞ்சு காயை வந்து மூலாதாரத்தில் வைங்க. ஸோ வி டிட் தட். அப்புறம் காயை வச்சு கூட வேலை செய்யலை. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க கண்ணு மொழி திறந்துருக்கு, நார்மலாக ப்ரீத் பண்ணுற தூங்குற மாதிரி இருக்குது. நம்மளும் யாஷினின்னு கூப்பிட்றோம், அவங்க எந்திரிக்கல. ஆனால் அவங்க மூச்சு வடிவம் எல்லாம் நல்லா இருக்குது. அப்படியே ஒரு சீக்கு ஒரு இது ஒன்றும் இல்லை. என்ன ஒன்று, அவங்க மேலே பார்க்குறாங்க, அப்படியே பயந்த மாதிரி மூச்சு அப்படியே தள்ளாடுது. அப்போ என்னாச்சு, தூதர் கிருஷ்ணவேணியும் தூதர் கலைவாணியும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ தூதர் கிருஷ்ணவேணி சொன்னாங்க, அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய கவசம் கிடச்சிருச்சா. அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வரும்போதே பெரிய கவசம் போட்ட மாதிரி இருந்துச்சா. வீட்டு உள்ளுக்கு அவங்க காலை எடுத்து வச்சோன்னே அவங்களுக்கு அப்படியே மலர்ந்துச்சா. அவங்க 2-3 வருஷமாக செய்கிறாங்களாம், அவங்களுக்கு இந்த மாதிரி வைப்ரேஷன் கிடச்சதே இல்லையா, அப்படியே மலருதா. அப்புறம் தியானம் செய்யும் போது நம்ம 4 பேர் உட்காந்து செய்கிறோம், அவங்களுக்கு அப்படியே அந்த ஒளி அவங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுதான், ஒளி வந்து இறங்குதான். அப்புறம் நம்ம எல்லாம் வேகமாக தியானம் செஞ்சுட்டு தூதர் கிருஷ்ணவேணி என்ன செஞ்சாங்க, போய் அவங்க உச்சியில் கை வச்சாங்க. உச்சியில் கை வச்சுட்டு, ஆனால் அவங்களுக்கே தோணுதான் நான் செஞ்சது சரியா என்னன்னு. உச்சியில் கை வச்சுட்டு ஓகே நல்லா இருக்கா. அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த மூச்சு ரொம்ப வேகமாக வாங்கிட்டு இருந்தப்ப அவங்க உச்சியில் கை வச்சுட்டு சரி நல்லா இருக்கா, கொஞ்ச நேரம் நல்லா போயிட்டோன்னே நம்ம போய் பார்க்குறோம், அவங்களோட ப்ரீதிங் வந்து ஸ்லோலி நார்மலாக வந்துச்சு. ஸ்லோலி நார்மல் முன்னோட ரொம்ப. அப்போ எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, நினச்சோம் ஓ மகன் நல்லா ஆக போகிறா அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து தூதர் சக்தி ஜோதி கூப்பிட்டு அவரும் சொன்னார், வரேன்னு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறோம், நானும் என் ஹஸ்பண்ட் தான் அவங்க கூட பக்கத்தில் இருந்தோம். அப்புறம் பார்க்குறோம், திடீர்னு கொஞ்ச நேரம் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு அப்புறம் தூதர் கிருஷ்ணவேணி இது முடிஞ்சு நான் கேட்டேன், நீங்களே வந்து செஞ்சீங்களா அப்படின்னு. இல்லை எனக்கே தெரியாது, அப்போ ஈசனை தான் எங்களை வந்து அனுப்பி வச்சு உச்சி மேலே கையை வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவள் மூச்சு குறைஞ்சி உச்சியால் அவள் போயிருக்கா அப்படின்னு. அப்போ எங்கள் 2 பேர் தான் எங்கே இருந்தோம், ஒன்றும் இல்லை, நார்மலாக அவள் மூச்சு இறங்கி அப்படியே இறந்துட்டாங்க, ஒரு இது இல்லாமல். அப்புறமேலே எங்களுக்கு என்னென்னா, நம்ம தூதரை கூப்பிட்றதுக்குள்ள அவர் எங்களை கூப்பிட்டு சொல்லிட்டாரு. நான் ஒரு சைட்டு தூதர் சக்தி ஜோதி கூப்பிட்றதுக்குள்ள அவரு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்லிட்டாரு, அம்மா அவள் ஈசன் ஒளியால் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டாமா. நம்ம அவர்கிட்ட சொல்கிறதுக்குள்ள அவர் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஈசன் வந்து ஒளியால் அவளை கூட்டிகிட்டு போயிட்டா, அவள் சந்தோஷமாக இருக்கா, நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு. அப்புறம்
எங்களுக்கும் ரொம்ப மனசு கவலையாக தான் இருந்துச்சு. அப்பப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்குவோம், ஏன் குரு அவளுக்கு 12 வயசு தானே, ஏன் குரு? அப்போ அவர் சொல்லுவார், அவள் கர்மா கழிச்சிட்டா, அவளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து எம்டி ஆயிடுச்சு. அப்போ கணேசன் பரமா அவர் வந்து போயிட்டு மேலே அவள் வந்து இன்னும் கர்மா கழிக்கல, அதனால தான் ஈசன் திரும்ப கொண்டு வந்துட்டார். அப்புறம் யாஷினிக்கு வந்து அவ்வளோதாம்மா, அவள் கர்மா, அவள் டைம் வந்துருச்சு. குருனாலே ஒன்று, தூதர் சக்தி ஜோதினால ஒன்றுமே செய்ய முடியலையா? ஈசன் சொல்கிறாரு, அவளை வேணும், எனக்கு வேணும், நான் அவளை கொண்டு போகிறேன்னு. அப்பப்போ எங்களுக்கு கவலையாக இருக்கும். அப்பப்போ அவளை கூப்பிட்டு எங்கே சொல்லிடுவார், அவள் வந்து ஒளியாக போயிட்டா, ஈசன் வந்து அவள் ஒளியாக போயிட்டா, அவள் சந்தோஷமாக இருக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்று. எங்களுக்கு என்னன்னா ஒரு வழி ஒன்றும் இல்லாமல் அப்படியே எங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. வியாழக்கிழமை ராத்திரி வரைக்கும் ஒரு நல்லா இருந்த பிள்ளை எப்படி வெள்ளிக்கிழமை திடீர்னு எங்களுக்கே அவள் இறந்து நம்மளே ஒரு ஷாக்காக இருந்தோம். ஆளுங்க எங்களை என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எங்களுக்கு தெரியுது நம்ம என்ன வீட்டில் கோத்ரூ பண்ணுறேன்னு. ஆளுங்க என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி இப்படின்னு. அந்த அப்பப்போ நம்ம தூதர் சக்தி ஜோதிகளை கூப்பிட்டு அவர் எங்களுக்கு விளக்குவார், சொல்லுவார், தைரியமாக இருங்க, உங்களுக்கு வந்து நல்ல வழி பாதையை காட்டிட்டு போயிருக்கா, இந்த மெடிடேஷனுக்கு அவளும் வந்து உங்களை இதில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து விட்டு சேவை செய்யுங்க அம்மா அப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்புறம் இன்னொன்று தூதர் சொன்னார், இப்போ என்னோட அண்ணிலாம் வந்து எங்கள் அண்ணி சொன்னது மூலிமா எனக்கு தெரிஞ்சிச்சு, இறந்தவங்க சில பேர் குளிப்பாட்டுனா அவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் சில பேர்த்துக்கு 2-3 நாள் அப்படியே உடம்பு வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணி வந்து இவ்வளோ குளிப்பாட்டிட்டு சொன்னாங்க, எனக்கு ஒரு வலியும் இல்லை, எனக்கு ஏன்னு தெரில, மற்றவங்க இவ வந்து உண்மையிலே ஒரு கடவுள் பிள்ளை தான், கடவுளே தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு. ஏன்னா அவங்க எத்தனை வாட்டி சொல்லுவாங்க, எனக்கு உடம்பு வலிக்குது. ஆனால் இவ வந்து குளிப்பாட்டி அவங்க சொல்கிறாங்க, உன் வீடு வந்து ஒரு இறந்த வீடு மாதிரியே இல்லை, இப்படி ஒளியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நான் வந்து இப்போ எவ்ரி ஃப்ரைடே தூதர் சக்தி ஜோதி, தூதர் கிருஷ்ணவரி, தூதர் வாசுகி கூட எவ்ரி ஃப்ரைடே வந்து என்னோட சேவை அவங்க கூட சேர்ந்து நான் அந்த ஸ்கூலுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னுமேயும் நான் தொடர்ந்து செய்வேன். நன்றி, சந்தோஷம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்பால் ஈசன் இருக்கின்றான். உங்களுக்கு இப்போ உணர்வீர்கள் அல்லவா, தூதர் ஒன்றும் செய்ய முடியாது, ஈசனுடைய கட்டளையை நான் மீற முடியாது. ஈசன் என்ன வகுத்திருக்கிறானோ அதுக்கு கீழ்தான் நான் நடக்க முடியும். அன்று நான் சிமாலிமா ஸ்கூலுக்கு வர வேண்டிய நான், அன்றைக்கு ஈசன் சிரம்பானுக்கு என்னை மாற்றி விட்டான். வெள்ளிக்கிழமை அங்கே போக சொல்லி விட்டான். நானும் மனுஷாவும் எழும்பி வெள்ளிக்கிழமை அங்கே போக வேணும். இவர்கள் போன் பண்ணால் நான் இங்கே வர முடியாமல் தடுக்கின்றது. கையை வைத்து பார்த்தால் ஈசன் அங்கே போக சொல்லுகிறான். நான் உடனடியாக போன் பண்ணி இவர்களுக்கு சொன்னேன், அது என்னென்று பார்ப்போம். அப்போ எனக்கு தெரிந்து விட்டது, ஒளி வந்து நிற்கின்றது மார்க்கண்டேயரை திருவதற்கு. மார்க்கண்டேயரை பிடிக்க யமன் வந்து நிற்கின்றான். ஆனால் ஈசன் வந்து நிற்கின்றான். யமனுக்கும் ஈசனுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்குள்ள தூதருக்கும் சண்டை நடக்கின்றது. மார்க்கண்டர் போய் என்ன செய்கின்றார், அம்மா அப்பா நேரம் வந்து விட்டது, நேர்ந்து பிறந்த பிள்ளை போதே என்று பிள்ளையிடம் சொன்னதும் பிள்ளை என்ன சொல்லும், என்ன நீ நேர்ந்து பிறந்தா நான் அவளிடம் போடுகிறேன் என்று லிங்கத்துக்கு முன் போய் நின்று விடும் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் நின்றவுடன் யமன் 2 பேரை அனுப்புவார். 2 பேரை அனுப்பி தூது பிடிக்க வைப்பாரு. பிடிக்க முடியவில்லை. ஆனால் என்ன நடந்தது, 2 பேரும் திருப்பி யமனிட்ட போறார்கள். யமன் திரும்பி வருகின்றான். தானே வந்து கைத்த போட்டால் லிங்கத்தை பிடித்து விட்டது மார்க்கண்டேயர். கைத்த போட்டால் லிங்கமும் எழும்ப முடியவில்லை. இருக்க போகும்போது சிவன் காட்சி அளிக்கின்றான். அழிச்சி சூலத்தை ஒரு சுத்த யமன் இறந்து விட்டான். யமன் இறந்தவுடன் தேவர்கள் வர்றார்கள். யமனை இறந்தால் இங்கே செய்யும் கர்மா இருக்கிறதை எப்படி நான் தூக்குவது என்று தேவர்கள் இருக்கிறார்கள். ஈசன் வாக்கு கொடுக்கின்றான், இது என்னுடைய பிள்ளை, என்னிடம் விட்டு விடுங்கள். நீனை நான் விட்டாத்தான் யமனை நான் உயிர்ப்பிப்பேன் என்று ஈசன் நிற்கும் போது ஈசன் பிள்ளையை எடுத்து விட்டு மார்க்கண்டரை யமனை திருப்பி விடுகின்றான். இப்போ நீங்கள் தியானம் செய்து விட்டால் யமன் வரமாட்டான், ஒளிதான் வரும். அதனால் தூதரும் போக முடியவில்லை. தூதருக்கு தெரிந்து விட்டது. நான் திருப்பி சிரம்பானில் முடித்து விட்டு இங்கே வர்றதுக்கு முதல் நான் போன் பண்ணி களவாணிக்கு போன் பண்ணி
பிறகு களவாணியும் கிருஷ்ணவேணியும் 2 பேரும் அங்கே போய் அக்கினியா சொன்னதும் ஒரு ஆட்டு ஆடிச்சுது. மூலாதாரம் செய்ய பயந்தார்கள். அப்படியா மூலாதாரம் சொல்லிக் கொண்டு போக பிறகு சக்தி வந்தவுடன் கிருஷ்ணவாணிக்கு குட்டுகிறார். எழும்பரு போய் உச்சியத்திர வேண்டு. நான் சொல்லவில்லை, நான் சொல்லிக் கொடுக்கவில்லை சிலபஸை. ஈசனே நேரே சொல்லி கையை வைக்கின்றார்கள். வைத்துவிட்டு வீட்டை வந்துவிட்டு எனக்கு போன் பண்ணார்கள். சரி அம்மா இருக்கட்டும் என்று நான் போகின்றேன் என்று. நான் காரில் வந்து கொண்டிருக்கும் போது மனுஷாவுக்கு கையை வைத்து பார்த்தால் கை சோர்ந்து விட்டது. நான் சமாதி போறது தெரியுது. அப்போது நான் சொன்னேன் பிள்ளை போது அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிவிட்டேன், இப்போ பிள்ளை போய்விடும் என்று. சொல்லி முடிந்ததும் பிள்ளையை ஈசன் கூட்டிக் கொண்டு செல்லுகின்றான். இப்போ அற்பெரும் ஜோதியா இருக்கின்றது. அதே அப்பா அம்மாவை தியானம் செய்து அங்கேதான் போவார்கள் என்று நான் இன்று வாக்கு கொடுக்கின்றேன். இல்லை, ஈசன் கொடுக்கின்றான். அவனும் இப்ப ஈசனுடைய வேலையை செய்ய விளையுது. சூக்குமமா எங்கள் உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். அவன் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஒளியை பார்க்கலாம். அதை பார்ப்பதென்றால் பிளாக் ஹோலுக்குள் போவேணும். அவன் கட்டிப்பிடிப்பான். அதுதான் நபி முகமதையும் கட்டிப்பிடிச்சது. மோசஸையும் இயேசுவும் அங்கேதான் போயிட்டு மீண்டும் வந்து சொன்னார், 9 சர்க்கரையும் கனியுங்கள், கனிய வைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் வருவேன். இப்ப மீண்டும் வந்து 9 சர்க்கரையும் கனிய வச்சு இயேசுநாதர் மாதிரி பிள்ளை போய்விட்டது. ஊனிருக்கி அருள் பெரும் ஜோதி. இதுதான் அம்மா உபதேசம். கண்ண பாருங்க. க்ளோஸ். ஓம் 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 அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி.